சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இங்க நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவதற்கும் சாயப்பா நம்மளுடைய கர்மாக்களை குறைப்பதற்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நான் நிறைய உணர்ந்திருக்கேன் என் வாழ்க்கையில். பிள்ளைங்க உழைக்கணும் அப்படின்றதுக்காக பெற்றவங்க மனதளவில் கஷ்டப்படுவாங்க. என் புள்ள நல்லா இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும், நல்லா கம்பீரமாக வாழணும், யார்கிட்டையும் கையேந்தாமல் என் குழந்தை இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை குழந்தைங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா பெற்றவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் குழந்தைங்க இப்படி நான் சொன்ன மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தானே. அதே போல தான் நம்ம சாயப்பாவும் மனதளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நாம் நல்ல நிலைக்கு வரணும், நம்ம நல்ல வாழ்க்கையை வாழணும். யாரெல்லாம் நம்மளை கேவலப்படுத்தினாங்களோ அத்தனை பேரும் நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் பல இடத்துலையும் பல உதவிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதை நீங்கள் உணர்ந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விடுவீங்க. எங்கேயோ இருக்கிற மனுஷங்கிட்ட இவங்கெல்லாம் எங்கே செய்வாங்கன்னு சொல்லி உதவி கேட்குறீங்க. அந்த மனிதரோ உங்களுக்காக எவ்வளோ உதவிகள் செய்யணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தா உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய நிம்மதி. அதே போலதான் இங்கேயும் சொல்கிறேன், உங்களோட ஒவ்வொரு கர்மாக்களையும் குறைப்பதற்கு சாயப்பா மனதளவில் படாத கஷ்டத்தை பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் நிரந்தரமானதும் இல்லை. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் தொடர்ந்து உங்களுக்கு வந்திருக்கா வாழ்க்கையில்? படிக்கும்போது ஒரு கஷ்டம், வேலைக்கு போகும்போது ஒரு கஷ்டம், கல்யாணம் பண்ணும்போது ஒரு கஷ்டம், குழந்தைங்களை பெற்றுக்கும் போது ஒரு கஷ்டம், குழந்தைங்க பெரிய மனுஷங்க ஆகும்போது ஒரு கஷ்டம். அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை? எதுவுமே தொடர்ந்து கஷ்டங்கள் இல்லை. அப்படி தொடர்ந்து கஷ்டங்கள் வருதுன்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை. சில பேர் பண கஷ்டம் 20 வருஷமாக அந்த பண கஷ்டம் சொல்லுவாங்க. சில பேருக்கு நோய்கள் 20-25 வருஷமாக இருக்குதுங்க அப்படின்வாங்க. இப்பயும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். உங்களோட நோய்களையும் சரி உங்கள் பணத்தையும் சரி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அதற்கு அத்தனை உதவிகளையும் நம்ம சாயப்பா செஞ்சு கொடுப்பாரு. நாம் அது எல்லாமே தெரியாமல் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வறுமை ஏன் இப்படி இருக்கு? வறுமையால் கடன் வாங்கினீங்க, அப்போ வறுமை இல்லைன்னா கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்போது போதிய வருமானம் நமக்கு பத்தலை, அப்போ உழைப்பு கம்மியாயிடுச்சு, இல்லை முயற்சி கம்மியாயிடுச்சு, இல்லை அறிவு கம்மியாயிடுச்சு. அப்போ எது கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அதை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருந்தா ஸோ வறுமை உங்களுக்கு வந்திருக்காது. அப்போ இல்லாததை கேட்டு அது எப்போ கிடைக்கும்னு சொல்லி உட்கார்றது புத்திசாலித்தனமா? இல்லை எனக்கு அது இல்லை, அது என்னோட உழைப்பின் மூலமாக முயற்சியின் மூலமாக கடவுளோட அருளின் மூலமாக அது எனக்கு பெறப்பட்டு அதை நான் அடைப்பன்றது புத்திசாலித்தனமா? நம்ம இல்லைன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்கிறோம்,
ஆனால் அதுக்கு எந்த விதத்துலையும் நாம் ஒரு அடி எடுத்து வைக்கல. அதுதான் கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இல்லாததையும் இருக்கிறதா ஆக்க முடியும். ஒரு வழியை மட்டும் பார்க்குறீங்க, இன்னொரு வழியை நீங்கள் பார்க்கல. அந்த வழியை பார்த்துருந்தா இந்த வழியை அடைச்சிட்டு அந்த வழிக்கு போயிருப்பீங்க, வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழ்ந்துருப்பீங்க. அந்த இன்னொரு வழியை மறைமுகமாக காட்டுறது சாயப்பா. ஏன்னா எல்லாமே வெளிப்படையாக காட்டிட முடியாது. ஏன்னா இது கர்மாவை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 பாக்ஸருக்கு சண்டை, 2 பேரும் நல்ல செம்ம டஃப்பான காம்படிஷனில் இருக்காங்க. 2 பேரும் ஒரே பலம். இவன் 110 கிலோனா அவனும் சரிக்கு சரி இருக்கா 110 கிலோ. 100 கிலோ 110னா கொஞ்சம் நல்ல பாடி வரும். ஏன்னா அந்த மசில்ஸோட அது வேற விஷயம். ஆனால் நல்ல பலம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு 100 110 இதெல்லாம் நல்லாவே நம்ம பார்க்கலாம், பாக்ஸிங் அந்த ஃபைட்டிங் எல்லாமே. அப்போது அந்த 2 பேருக்கும் கோச்சஸ் இருப்பாங்க, ட்ரைனிங் கொடுக்குறவங்க. அப்போது இந்த பக்கம் எதிரணியில் இருக்கிறவன் அவன் கோச்சர்கிட்ட போயிட்டு அவரோட பலகீனம் என்னன்னு சொல்லுங்கள், எங்கே அடித்தா அவருக்கு வலிக்கும், இல்லை எந்த ஸ்டெப்பை அவரால் டேக்கிள் பண்ண முடியாது, தோற்றுருவார் அப்படின்னு அவங்க பயிற்சியாளர்கிட்ட இவர் போய் கேட்டு அந்த பயிற்சியாளர் ஓகே இங்கே அடிங்க அவரால் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு எந்த பயிற்சியாளராவது சொன்னால் அவன் பயிற்சியாளரே இல்லை. ஏன்னா இது 2 பேருக்கு கடுமையான போட்டி நியாயமான விதியின்படி நடக்கணும், அதில் ஜெயிக்கணும், அவங்க வெற்றி பெறுவாங்க. அப்போ கடவுள் உனக்கு காட்டக்கூடிய வழியை நேராக காட்ட மாட்டார், மறைமுகமாக காட்டுவார். அதனை கண்டுபிடிக்கணும். அப்போ உன் கண்டுபிடிக்கணும்னா உன் புத்தியும் உன் மனசும் தெளிவாக இருக்கணும். அதில் 1000 அடைப்புகள் வச்சிருந்தா அது எந்த ஒரு இடத்துலையும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஒன்றும் இல்லை, தெரிஞ்சதையே நம்ம தெரியாமல் பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, உங்கள் வீடு இருக்குது, இந்த வீட்டில் நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் இருக்கீங்க. எது எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்றது யாருக்கும் பெருசாக தெரியாது. நம்ம வச்ச இடத்துலையே நம்ம தேடுவோம், ஆனால் அது அங்கே தான் இருக்கும். அட இது இங்கே தான் இருக்கா, நான் இது தெரியாமல் இதே இடத்துல தேடிட்டே இருக்கேன் சொல்கிறவங்க எத்தனை பேர்? அப்போ நேருக்கு நேராக பார்க்குறோம், ஆனால் அதை பார்த்துக்கிட்டே அதையே நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அப்போ எங்கேயும் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்கள் மனசு ஒரு பக்கம் நிற்கல, மனசு என்னமோ நினைக்குது, புத்தி வேற ஒன்று நினைக்குது, தேடணுன்ற ஒரு தாட் இருக்குது. ஆனால் அந்த பொருள் உங்ககிட்ட இருந்தும் அது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போது மறைமுகமாக ஒளிச்சு வைக்கப்பட்ட பொருள் எப்படி உங்களால் தேட முடியும்? அப்போது உங்கள் புத்தியும் மனசும் எப்படி இருக்கணும்? கற்பூரம் மாதிரி டக்குன்னு பற்றிக்கணும். அது டியூப்லைட் மாதிரி இருக்கக்கூடாது. சட்டுன்னு பற்றிக்கிட்டா கடவுள் கொடுத்த இன்னொரு வழி என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த வழியில் போகலாம். அப்புறம் என்ன, வெற்றி தான். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் தொடர் கஷ்டம் இல்லை. ஒரு இடத்துல வருது, ஒரு இடத்துல நிற்குது, நின்னதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி, அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, அதை நீங்கள் சமாளிக்கிறீங்க, வெற்றி பெறுகிறீர்கள், மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்கள், மாணவனாக இருந்து இளைஞனாக இருந்து இது மாதிரி ஒவ்வொரு ஏஜ் பை ஏஜ் நம்ம போகும்போது அதற்குரிய பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சுக்கிட்டு வரோம். ஸோ ஒரு மேலோட்டமாக பார்த்தா எந்த கஷ்டமும் ஒரே மாதிரி இல்லை, அது வித்தியாசப்படுது. ஸோ நம்ம அனுபவமும் வித்தியாசப்படுது. தொடர்ந்து ஒரே கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்காம அதை சரி பண்ணாமல் நீங்கள் அதை தவிர்க்கிறீங்க, இல்லை தப்பான முடிவுகள் எடுத்து அதை இன்னமும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் சாய்ப்பாக்கு வேதனை கொடுக்குது. ஸோ மறைமுகமான ஒரு வழியை அங்கே வச்சுருக்காங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவரும் பார்க்குறாரு. இன்னைக்காவது நீ இதை பார்ப்பியா?
இதை தானே நிறைய பேர் சொல்ல வச்சிருக்க. உனக்கு இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியில் போ, இந்த வழியில் போகிறத விட்டுடு. பல வழிகள் இருக்கு. நீ எந்த வழியும் தேடாம ஒரே வழியில நீ போயிட்டு இருக்கிய. இந்த வழியில தொடர்ந்து போனாதால தானே உனக்கு ஆபத்துக்கள் காத்திருக்கு. ஆனா திரும்ப 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 நீ அதே வழியில போய் அதே தோல்விகளை சுமந்துக்கிட்டு இருக்கிய. நான் உன்னை என்னதான் செய்யறது? இந்த மாதிரியான மன கஷ்டம் அவருக்கு நாம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அன்பே சாயில நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க போகிற வழியில் தப்பு இருக்கு, தவறு இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிற்கிறாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பயணங்கள் போகிறாங்க, புது புது அனுபவங்கள் கிடைக்குது, அதில் கஷ்டமும் கிடைக்குது, சந்தோஷமும் கிடைக்குது, எல்லாத்தையும் கெயின் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் மோசமான விஷயத்தை மறக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயத்தை எங்கேயும் மறக்காதீங்க. அதை உணர்ந்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், கையில் 10 பைசா இல்லாமல் நான் மோசமான ஒரு சூழ்நிலையை ஒரு காலத்தில் அனுபவித்தேன். இப்போ அந்த 10 பைசாவுடைய மதிப்பு எனக்கு தெரியுது. அந்த 10 பைசாவை சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு தெரியுது. சம்பாதிக்காமல் போனதால என்கிட்ட கையில் காசு இல்லை. இப்போ சம்பாதிக்க ஆரம்பித்ததால கையில் காசு இருக்கு. அப்போ பழைய அனுபவம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கை கொடுக்குதுன்னா அதுதான் நான் அங்கேருந்து பெறப்பட்ட ஒரு லாபம். ஸோ படிப்பு லாபமாக அமைச்சிக்கணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யாரோ எழுதின டெக்ஸ்ட் புக்கை மனப்பாடம் பண்ணி 100க்கு 100 மார்க் எடுத்து பெருமை பேசக்கூடியவங்க தான் அதிகம். ஆனால் வாழ்க்கைன்ற பாடத்தை கற்றுக்கிட்டு அது மூலமாக கிடைச்ச அனுபவத்தை வாழ்க்கையில் உயர்த்தணும்னு சொல்லி யாரும் எந்த பாடத்தையும் படிக்கலை. தோத்துடக்கூடாதுன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைங்களை நினச்சாலும் சரி, அப்போவே அவங்க தோல்விகள் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா தோத்தாலும் நீ ஜெயிக்கணும். தோத்துட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்போவே நீங்கள் முடிஞ்சிட்டீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் ஏன் வச்சாங்க? இப்போ இருக்கக்கூடிய கேம்ஸ் இன்டோர் கேம்ஸ் இது இல்லை. குழந்தைங்க 4 பேர்கிட்ட விளையாடணும், பழகணும். அப்போது ஒரு கேம் அப்படின்னா அந்த இடத்துல வெற்றியும் நடக்கும், தோல்வியும் நடக்கும். நீ அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பாங்க. இப்போ இல்லை, முன்ன. இப்போ எல்லாத்துலேயுமே போட்டி. இந்த போட்டி என்ன பண்ணுது? தோத்துட்டீங்கன்னா பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. சின்ன வயசுல இருந்தே மன அழுத்தத்தோட வளர்ந்தவங்க ஜாஸ்தி. இன்னைக்கு 25-30 தாண்டதுக்குள்ள நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த கோபம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஏன் வந்திருக்குதுன்னா அந்த மன அழுத்தத்தின் காரணமா. அப்ப அந்த மன அழுத்தம் ஏன் வந்தது? உன்னால தோல்வியை ஏத்துக்க முடியல. கடவுள் சொல்றாரு, அவமானத்தை ஏத்துக்கோ, வலியை ஏத்துக்கோ, தோல்வியை ஏத்துக்கோ. எதுவும் உன் வாழ்க்கையில குறைச்சிடாது. அது எல்லாமே நிறைவு செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனா மனுஷன் சொல்றான், நான் தோல்விகள் பக்கம் திரும்ப மாட்டேன், தோல்விகளை விரும்ப மாட்டேன், தோல்விகள் வந்தா என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்க புதுசா ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ கடவுள் சொல்லி கொடுத்த பாடத்தை நீங்க படிச்சு தேர்வு எழுதுனா பாஸ் ஆயிடலாம். ஆனா நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை நீங்க எழுதி பாஸ் ஆக முடியாது, அது ஃபெயில் தான் ஆக முடியும். நம்ம மனசுல என்னைக்கு
ஒரு தார்மீகமான பொறுப்பு இருக்குதோ அன்னைக்கு தான் நாம் உயர்ந்த பொறுப்பான மனிதர்களாக இந்த சொசைட்டியில் நம்ம இருக்கவே முடியும். அப்போ தான் கடவுள் நம்ம பார்க்கும்போது கூட சந்தோஷப்படுவார். கடவுள் சந்தோஷப்படணுன்றதுக்காக நீங்கள் என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தோல்விகள் கூட உண்மையான வெற்றியின் படிக்கட்டுக்கள். தோத்தவன் தான் ஜெயிக்கிறான், தோத்தவன் தான் சாதிக்கிறான். தோல்வியோட வலியை புரிஞ்சவன் தான் அடுத்தவனுக்கு வலியை ஏற்படுத்துறது இல்லை. ஒரு மனுஷன் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த வலி பற்றி தெரியல. ஒரு மனுஷன் அடுத்தவனோட வலியை அனுபவிச்சு ரசிக்கிறான் அப்படின்னா அவனோட வலி தெரியல. அவனுக்குன்னு ஒரு வலி வரும்போது தான் அவனுக்கு தெரியுது நாம் எத்தனை பேருக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இந்த 60 தாண்டி 70 தாண்டி நீ வாழ்க்கையில் என்ன சாதிச்சிருக்கன்னா, நீ சிரிச்சா நீ வாழ்க்கையில் சாதிச்சிருக்க. ஆனால் நீ புலம்பிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலை. ஏன்னா நீ சரியான முறையில் வாழ்க்கையை வாடலை, சரியான முறையில் கடவுளை புரிஞ்சிக்கல, சரியான முறையில் மனிதர்களையும் புரிஞ்சிக்கல, உன்னையும் புரிஞ்சிக்கல, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் புரிஞ்சிக்கல, உலகத்தை புரிஞ்சிக்கல, உலகத்தில் இருக்கிற மக்களை புரிஞ்சிக்கல, யாரையுமே நீ புரிஞ்சிக்கல. நீ என்ன நினச்ச? இதுதான் உன் சந்தோஷம்தான் முக்கியம் நினச்ச. இன்றைக்கி அது அப்படியே மாறுது. உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாறுது. சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை அப்படி தலைகீழாக மாறிடுச்சு. தலைகீழாக மாறி இருக்கு. தலைகீழாக மாறல. நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் அதுக்கு எதிர்வினையை கொடுக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்குது. அது இங்கே ரொம்ப சிறப்பாகவே கரெக்டாகவே நடந்திருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ திரும்ப 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 ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் நல்லா படித்தோம் அப்படின்னா நல்லா ஜம்முன்னு நிம்மதியாக கடைசி வரைக்கும் காலாட்டிக்கிட்டே வாழலாம். ஆனால் வாழ்க்கைன்றதை சரியாக படிக்கலைன்னா ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் இறுதியில் துக்கமான விஷயங்களை கொடுக்கும். இதெல்லாம் சாய்ப்பாக்கம் பெரிய மன கஷ்டம். எத்தனையோ வழிகளை நான் ஓப்பன் பண்ணியும் எந்த வழிகளையும் நீ ஹேண்டில் பண்ணாமல் நீ பாட்டுக்கும் விருப்பத்தின்படி வாழ்ந்தியே இன்றைக்கி நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிறியே, நான் என்ன செய்வது அப்படின்னு. அதனால் மட்டும்தான் மனசையும் புத்தியையும் அப்பப்போ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனுடைய போக்கில் விட்டுட்டோம் மறுபடியும் அதை நம்ம நிலைக்கு கொண்டு வர்றதுன்றது ரொம்ப சிரமம். பல பேர் நினச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் வாழ்க்கையில் சாதிச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் குறை சொல்லி நாம் அதில் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி இருந்துட்டோம். என்ஜாய்மெண்ட்னா என்னது அர்த்தம்? என் தோல்விக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு எந்த முயற்சியையும் எடுக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு இதில் இருந்து தப்பிக்கலாம், ஆனால் நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நாம் அந்த முட்டு சந்தில் மாற்ற மாதிரி ஆகிடும். 10 பேர் துரத்திட்டு வராங்க, நீங்கள் எப்படியோ எஸ்கேப் ஆகலாம். ஆனால் ஒரு இடத்துல அதுக்கு மேலே போக முடியாது, அதுதான் கடைசி. அந்த இடத்துல நீங்கள் 10 பேர்கிட்டையும் நீங்கள் அகப்பட்டுடுவீங்க. அப்போ அந்த 10 பேர்கிட்ட நீங்கள் அகப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையையும் நீங்கள் அப்பப்போ நம்பிக்கையோடு அதை சமாளிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இனிமே தான் சொல்கிற அந்த மெடிடேஷன்ஸை தயவு செய்து காலையும் மாலையும் ஒரு 15 நிமிஷம் கண்களை மூடி நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்து பாருங்களேன். கொஞ்ச நாளில் அந்த மெடிடேஷன் பண்ணல அப்படின்னாவே உங்கள் மைண்டில் என்னமோ ஒரு அமைதி இல்லாத மாதிரியே இருக்கும். அது ஒரு பெரிய பவர்ஃபுல் மெடிசன். நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பலவிதமான குழப்பத்துக்கும் அது பெரிய மருந்து. நீங்கள் பாருங்கள், டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை, டென்ஷன் ஆனால் மாத்திரை, எத்தனை மாத்திரை. இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களே மைண்ட் அளவில் ஸ்ட்ரெஸ் ஆகி மாத்திரை போடுற அளவுக்கு வராங்க.
இந்த வீசிங் எல்லாம் ஏன் வருதுன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பேஸ் பண்ணி ஒரு 30-40% தான். டஸ்டாலையும் அப்படி தான். ஆனால் உங்களுக்கு அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாமே உள்ளேயே வச்சுருக்கீங்க. அந்த அழுத்தம் தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நல்லா மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு கடவுள் பாட்டை கேட்குறதும், கோயிலுக்கு போகிறதும், பல பேருக்கு அன்பு வைக்கிறதோ, அன்பு செலுத்துறதோ, எப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவீங்க. இதெல்லாம் செய்யணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும். பெரிய அளவில் அது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். ஆனால் மெடிடேஷன் பண்ணவங்க இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க நம்ம அன்பு சாய் குடும்பத்தில். இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயங்கள் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே. ஆனால் எல்லாமே சிறப்பானதே. யாரும் மெடிடேஷன் பண்ணுறதால எனக்கு தலை அதிகமாக வலிக்குது, என் மைண்டில் டென்ஷன் இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லலை. ஸோ மெடிடேஷன் பண்ண எனக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மெடிடேஷன் பண்ணதை கூட ஒரு பெரிய பாரமாக நினச்சிங்கன்னா நிச்சயமாக தலைவலிக்கும். தலைவலிக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட்டு போயிடலாம். மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் சில பேர் மாத்திரையை போடுறாங்க. ஏன்னா மெடிடேஷன் பண்ணணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணாமலே இருங்க. இல்லை, மெடிடேஷன் பண்ணால் எனக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். உங்கள் மனசும் புத்தியும் கிளியராக இருக்கும், அடைப்பே இருக்காது. ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னா அடைப்பு இல்லாமல் இருந்தால் தான் அந்த தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகும். அடைச்சதுல என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இங்கேயும் பிரச்சனை. அப்போது உங்கள் மனசும் மூளையும் எந்த அடைப்பும் இல்லாமல் இருந்தால் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அப்போ அதெல்லாம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதால் அதனுடைய அடைப்புன்றது இல்லாமலே இருக்கும். உங்களுடைய யோசிக்கக்கூடிய திறன்கள் அதிகமாகும். அப்போது யோசிக்கக்கூடிய திறன்கள் அதிகரிக்கும் போது உங்களுடைய வாழ்வும் கடவுளோட விருப்பத்தின்படி உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் மாறுவீர்கள். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? வாழ்க்கை பூரா நான் சந்தோஷமாக இருக்கணும், இது எல்லாருடைய ஆசையுமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக நாம் பண்ணக்கூடிய முயற்சிகளை வாழ்க்கை பூரா இருக்கணுன்றதுக்கு யாரும் முயற்சிகள் செய்யவே இல்லை. நாளைக்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே நடக்கணும் அப்படின்றவங்க தான் வாழ்க்கையில் பெரிய ஆபத்தில் போய் சந்திக்கிறவங்க, மாட்டிக்கிறவங்க. இது நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையை சமாளித்தா போதும், நாளை அப்படின்றத பார்த்துக்கலாம். நீ நாளைன்றதை எப்படி பார்த்துப்ப? நிம்மதியாக தூங்க முடியுமா? நிம்மதியாக சாப்பிட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. தற்காலிகமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதே நல்லது. இன்னைக்கு சமாளிச்சிட்டோம், ஓகே, அடுத்த 20 நாள் கழிச்சு என்ன பண்ண போறீங்க? அப்போ பார்த்துக்கலான்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆரம்பத்தில் பல கஷ்டப்படுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு உறுதியான ஒரு இடத்த நோக்கி போவாங்க. அந்த இடம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கு எதிராக அவங்க நடந்துக்கிட்டாங்க, அதாவது தற்காலிக சந்தோஷம், தற்காலிக வெற்றி மட்டும் கிடைச்சா போதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ஆபத்தில் சிக்கக்கூடியவர்கள். இதை தான் நான் அன்னைக்கு பண்ணேன். அதனால் நிறைய ஆபத்தில் நான் சிக்கினேன். அதுக்கப்புறம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சேன். அதுக்கப்புறம் எழுந்த நடந்த இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு என் வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த காரு, பங்களா, பணம், அது இது அது மேலே விருப்பமும் இல்லை, ஈடுபாடும் இல்லை. நமக்கு கடவுள் என்ன பணியை கொடுத்தாரோ
அதை நீ சிறப்பாக செய், அவ்வளோதான். இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லு, இல்லாததை இல்லாததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. இதை தாண்டி வேற எதையுமே அதிகமாக பேசாத, குறைவாகவும் பேசாத. இதை நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க போகட்டும். ஆனால் எனக்கு இந்த நம்பாதவங்க போகட்டும்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க நம்பலைன்னா மறுபடியும் சிக்கலில் மாட்டிட்டாங்கன்னா அது எனக்கு என்னென்ன வழிகள் ஏற்பட்டதோ அவங்களுக்கு அந்த வழி ஏற்படுமேனு தான் நான் சாயப்பாட பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாரும் சாயப்பாவை நம்பணும், அவரோட உறுதிமொழிகளை நம்பணும், அவரோட போதனைகளை நம்பணும். நம்ம நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். இதெல்லாம் எனக்கு அந்த இடத்துல தோணுது. ஸோ 100 பேரில் 99 பேர் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, சந்தோஷம் அப்படின்னு நான் நினைக்கல. அந்த ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்களே, அது எனக்கு பெரிய பாரமாக நிற்குது. இப்போ மறுபடியும் ஒரு விஷயத்த நாம் எல்லாம் மீறாமல் தொடர்ந்து நமக்கு பிரச்சனைகள் எங்கே வருதோ அதை நம்ம கவனித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை சாயப்பா நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவர் எதிர்த்து போராடும் போது தான் அவர் வாய் பேசுகிறார். எதிர்த்து போராடும் போது தான் அவர் என்ன செய்ய போறாருன்ற விஷயமே நமக்கு தெரியுது. இல்லைன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் அடுத்தடுத்த இலக்கு போய்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துக்கு போகனாதான் அவருக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குது. இல்லைன்னா அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் நம்ம மேலே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் இருந்து நம்ம மீண்டு தானே வரணும். நேற்று நைட்டு கூட நம்ம ஒரு ஆடியோவில் கொடுத்துருந்தோம். நாம தான் அவரை வரக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கதவை அடைக்கிறோம். ஏன்னா அவர் வந்துட்டா வேலை வைப்பாருன்னு. அவர் வந்துட்டா கண்டிப்பாக வேலை வைப்பார். அதனால் வராமல் இருக்கிறதே நல்லது. இப்போ வராமல் இருக்கிறது நல்லதுன்னா அது உங்களுக்கு லாபமா நஷ்டமா? இல்லை அவருக்கு லாபமா நஷ்டமா? உங்கள் வாழ்க்கையில் மேன்மடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மென்மேலும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் பலவிதமான சாதனை செய்யணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனைகளை இருந்து விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் உள்ளே வந்தால் அவர் பல வேலைகளை செய்ய சொல்லுவார்ன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறீங்க. உடனே சொல்லுவீங்க, ஐயோ நானா அப்படி தடுக்கிறேன், கடவுளை எப்படி நான் உள்ளே விடாமல் தடுக்கிறேன்னா இதுதான் கணக்கு. உங்கள் மனசுக்குள்ளே கடவுள் உள்ளே வந்துட்டாருன்னா உங்களுக்கு ரெஸ்டே இல்லை. ஏன்னா செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எக்கச்சக்கம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? உடனே நீங்கள் எந்தெந்த விஷயத்த நல்ல விஷயத்த நிறுத்தி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். இது மூலமாக வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு உண்டான வழிகள் தான் இவைகள் அப்படின்னு ஒரு புரிதலை உண்டு பண்ணி நீங்கள் வாழணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம சாதிக்கணும். அதனால் தொடர்ந்து அன்பே சாயல் ஆடியோ கேட்டால் மட்டும் பத்தாது, சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கி அதை மனசில் வச்சு நாம் செயல்படுத்தி சக்ஸஸ் அடையணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.